ஈரோடு மாவட்டம் காஞ்சிகோவில் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வருபவர் மோகன்குமார். இவர் காஞ்சிகோவில் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அங்கு ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஒன்று திறந்திருந்தது. இதனை கண்ட காவலர் மோகன்குமார் கடையிலிருந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த ஊழியர்களிடம் கடையை மூடும்படி கூறி அங்கிருந்த பொருட்களை தனது கையில் இருந்த லத்தியால் தள்ளியுள்ளார். அத்துடன் 10 மணி ஆகியும் கடையை திறந்து வைத்துள்ளீர்கள் என்றவாறு தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதனைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் காவலர் மோகன்குமாரை ஆயுதப்படை பிரிவுக்கு மாற்றியுள்ளார். சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகளை பகிர்ந்த அரசியல் கட்சி பிரமுகர்கள் கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில் ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜாதா காஞ்சிகோவில் தலைமை காவலர் மோகன்குமாரை பணியிடம் நீக்கம் செய்து விசாரணை நடத்த உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஓடி போயிரு. நாளை காலையில் கடை யாத்திரா பேசிக்கிட்டு நீ எந்த ஊர்ல நீங்க எந்த ஊருன்னு தெரியுமா உனக்கு? நான் எந்த ஊருன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு எந்த ஊர் என்ன மாதிரி இதெல்லாம் பேசு. யார்கிட்ட பேசிட்டு என் மீசி எடுத்துக்கிறேன். நீங்க என்ன கேட்டா எங்கடா கேட்டா அப்புறம் நீங்க என்ன கேட்டா இல்லன்னா இல்ல சொல்லு இல்ல சொல்லு நீதி கேட்டா பாத்து நாங்க மணி நீ அவன கிட்ட பேசுங்க. நீங்க இருக்காது என்ன போலீஸ் மேல கைங்கிறியா? போலீஸ் இல்ல, நீ தான் அவருக்கு எடுத்துட்டு அங்க சிசி கேமரால ஆகட்டு இல்லைங்க. நீ சொல்லாதே என்ன பண்ணுவீங்க? என்ன என்ன பண்ணுற? நீ மன சேவ சொல்ல நான் வேலை செய்றேன். நீ சொல்லுங்க நான் வேலை செய்றேன். நாளை காலை 10 மணிக்கு சரியா? இந்த கடை 4 திறக்குவார்.